ஹலோ கைஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்ததுலேருந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்னா என்னன்ட்டு. அங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டு தான் இருக்குது. ரேம் அங்கே நடக்கிறதுனால நமக்கு எப்படா பிரச்சனை இல்லை, பெட்ரோல் விலையெல்லாம் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே இன்னும் டீப்பாக குதிக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் வந்துடுறேன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்னால் ஒன்றும் இல்லை. நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழி தான். இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம்னா ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஒரு லைன் மாதிரி வரும். அந்த லைனில் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ மேப்லலாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் தண்ணி போகிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஈரானுக்கும் ஓமனுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு லைன் தான், ஒரு வாட்டர்வே தான். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி போகிற வழியை தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்னு சொல்கிறாங்க. சரி ரஹீம், இது யாரோட சொத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யாரோட சொத்தும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிறதுனால ரெண்டு கண்ட்ரியுமே அந்த வேயை ஷேர் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்குமே அந்த இதில் உரிமை இருக்குது. சரி, அதில் உரிமை அவங்களுக்கு இருந்துட்டு போட்டு இல்லாமல் போட்டு நம்ம எப்படி எஃபெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதில் தான் இருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் சொல்லிட்டாங்க, இந்த வழியில் தான் நீங்கள் போனீங்கன்னா இந்த வழியில் போகிற எல்லா கப்பல்களையும் எல்லாத்தையுமே நாங்கள் அடிப்போம், அதனால் இந்த வழிகளில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி, யூஸ் பண்ணோன்னா வேறு வழியாக சுற்றி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா அப்படி முடியாது. ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில் எங்கேருந்து வாங்குறோம்னா மோஸ்ட்லி வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு எங்கேருந்தோம்னா அரபிக் கண்ட்ரியில் தான், கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் நமக்கு ஆயில், க்ரூட் ஆயில்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் இம்போர்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது நமக்கு, ஓகேவா? ஸோ அங்கேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அங்கேருந்து கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி தான் அரபிக் ஓஷனுக்கு வரணும். ஸோ அரபிக் ஓஷனுக்கு வந்தால் தான் நமக்கு இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்த அரபிக் ஓஷனை தாண்டி வரும், அரபிக் ஓஷன் வர ரீச் ஆகணும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸையே தாண்டணும். அது தாண்ட முடியுமா? முடியாது. ஏன்னா ஈரான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு. ஸோ இதனால எப்படி அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வழியை யூஸ் பண்ணுறது பயப்படுறாங்க. ஸோ வந்துட்டு ப்ரொடக்ஷனாக இல்லை எக்ஸ்போர்ட் கம்மியாகுது. எக்ஸ்போர்ட் கம்மியாகும்போது மக்கள் வந்துட்டு நிறைய பேர் க்ரூட் ஆயில்ஸோ இல்லை பெட்ரோல்ஸோ வாங்க ஆரம்பிக்காங்க. அளவுக்கு அதிகமாக வாங்கித்தாங்க. இனிமேல் காசு ஜாஸ்தியாகும் தெரியும் போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அளவுக்கு அதிகமாக வாங்கி வைப்பாங்க, ஓகேவா, தனக்கு ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு நமக்கு பெட்ரோல் கம்மியாகும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாகும். இதுதான் சிங்கிள் கான்செப்ட். எவ்வளோ கம்மியான ஸ்டாக் இருக்கோ அந்த அளவுக்கு ஹையர் ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டாக் கொஞ்சமாக தான் இருக்குது, நிறைய காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அதுதான். ஸோ ஏன் அவங்க அடிக்கிறாங்க கொஞ்சம் வரதில்லை. அந்த மாதிரி மற்ற வருமானம் கொஞ்சம் தான் கப்பலில் ஏற்றி கொண்டு வராங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு வர்றது தான் அவங்க. ஏன்னா மக்கள் இப்போ நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து கப்பலில் வருதுன்னா அங்கே இருக்கிற உயிர்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. வேல்யூனா எல்லா உயிர்களுக்கும் நம்ம உயிர்களுக்கு நான் மதிப்பு இல்லை. பட் அங்கேருந்து வராங்கன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ரிஸ்க்கை தாண்டி வராங்கன்னா டெஃபினெட்லி தே ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா, ரைட்? அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாங்க. பே பண்ணும்போது வந்துட்டு எவ்வளோ பேருக்கு தான் அஃபோர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ நிறைய கப்பல் வருதுன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா அஃபோர்ட் பண்ண முடியும், அஃபோர்ட் பண்ணணும். ரிஸ்க் இருக்குது. நிறைய பேர் பயந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சில கப்பல் அங்கேயே நிற்கும், வரமாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணது. அதாவது பிளாக் பண்ணல, ஜஸ்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே நம்ம ஏரியாவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி எல்லா இடத்துலையுமே க்ரூட் ஆயிலோ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. இதனால தான் இப்படி தான் நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம், ஓகேவா? கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் மெயினாக இறக்குறது. ஸோ கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வர வழியை அவங்க வந்துட்டு மிரட்டி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஓமனுக்கு ஓமன் எதுவும் சொல்லி அவங்களுக்கு தானே இது பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மலான ஒரு ஸ்டாண்ட் தான். நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் என்கிட்ட வராத அளவுக்கு ஓகே தான், இதுக்கு ஃபைட் அப்படிங்கிற. ஏன்னா அங்கே போயிட்டு இருக்குது ஒரு சீரியஸான ஃபைட். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஃபைட் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிறது வேணாம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. நார்மலான ஒரு ஸ்டேட் தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் இருக்கிறான், ஈரானில் இருக்கிறவன் சொன்னாலும் சொல்லட்டாங்க, அதை பற்றி கவலைப்படாங்க, நீங்கள் போங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டாரு. ப்ரொடெக்ஷன் கொடுத்துப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. ஆனால் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து போகிற கப்பல்லாம் ரொம்ப நிறைய கப்பல். அது ஒரு சின்ன பாதைனால மோஸ்ட்டாக எங்கேருந்து யார் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ கப்பலை ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும், ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? ஸோ லிட்டில் இது வந்துட்டு கொஞ்சம் தான். கப்பல் நிறைய போகும்போது இது ஒரு இம்பாசிபிளான ஒரு டாஸ்க்காக மாறினதுனால
அந்த கப்பல் எடுத்துகிட்டு வரவங்க கூட யோசிக்கிறாங்க. இந்த ப்ராமிஸ் மெயிட் பண்ணதுக்கப்புறம் கூட போகணும் வேணாம்னு யோசிக்கும்போது ஸ்டில் ஸ்டாக் கம்மியாக தான் வருது. ஸோ அதனால தான் அங்கேயும் இங்கேயும் எல்லாமே பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் இந்த போர் முடிகிற வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி கஷ்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ப்ரைஸ் ஆகிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு விஷயம் அங்கேருந்து கொண்டு வராங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை தூக்கி வைக்கிறதுக்கு ஆள், இறக்குறதுக்கு ஆள், அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், அதுக்கு ஒரு விலை, அதுக்கப்புறம் சேஃப்டி ப்ராப்ளம், நிறைய பேர் வரமாட்டாங்க, இது இவ்வளோ என் உயிரை ரிஸ்க் பண்ணி இவ்வளோ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக எல்லா விலைகளும் கூடி தான் கடைசியில் நம்ம தலையில் வந்து விடுது. ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மசி. ஒரு சின்ன ஒரு வழித்தடம் உலகத்தில் இருக்க எவ்வளோ பெரிய மக்களுடைய ப்ரைஸோ இல்லை ஒரு சின்ன ஒரு டென்ஷனோ ஒரு ப்ராப்ளத்தை திங்க் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மசினா என்ன நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கேட்டேன்னா சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டது வரைக்கும் புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக எனக்கு புரிஞ்சது மாதிரி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மசினா இதுதான், இந்த வழி தான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு நியூஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மசியில் மிரட்டல் வந்திருக்கு அந்த மாதிரிலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மசினா ஒரு வழி, அதை மிரட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரி, சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ இந்த போருக்கு நான் என்ன இதாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு போர் நடக்கிறதோ இல்லை ஏதோ பெருசாக சொல்லணும்னு எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி வந்துட்டு பேச்சுவார்த்தையில் முடிக்கிறது தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். எதுக்கு சண்டை வேணாம், அந்த மாதிரி தான் நானும் எடுத்துக்கிறேன். ஆனால் சண்டை இல்லாமல் சில விஷயங்கள் கிடைக்காது. அது பாலிட்டிக்ஸ் படி போகும். அது நான் அந்தளவுக்கு பாலிட்டிக்ஸ்லலாம் பெரிய அளவு இன்வால்வ்மெண்ட்லாம் கிடையாது. இருக்குது, கொஞ்சம் தெரியும், படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸில் நடந்தது இவ்வளோ தான் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன விஷயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், 2026 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ என் சார்பாக வந்துட்டு நான் வெற்றி பெற்ற சிஎம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ இனியும் இந்த 5 வருஷத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்பார்ப்புகளோடு நானும் காத்துட்ருக்கேன். ஸோ நன்றி கேஸ், தேங்க்யூ.